கவின் சென்னை வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவங்க ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அத பத்தி இப்ப தீபன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை கவின் நிச்சயமா சிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஸ்டோரி இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுடரோட கேஸ ரொம்ப நாளா போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தீபிகா வேற சஸ்பென்ஷன்ல இருக்கிறாங்க. அடுத்ததா கேஸ் ரொம்பவே விறுவிறுப்பா போகும். ஏன்னா புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் சந்திரன் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம நெறைய எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டோரி ட்ராக்கையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சுடரோட கேஸ அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க. மயிலோட கேஸ கையில எடுத்து அது மூலமா பல பிரச்சனைகள கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சுடரோட கேஸ எப்பதான் எடுத்து நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த தருணம் வந்திருக்குது அப்படிங்கிற மாரி தான் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராஜிக்கு கவின் அடிக்கடி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி மிரட்டிட்டே இருக்கிறாங்க. எனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் மட்டும் நீ குடுக்கல அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற உன்னோட முக்கியமான அந்த வீடியோ ஆதாரத்த கமிஷனர் கிட்டயும் விஜய் கிட்டயும் சொல்லிருவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதால இப்போ ராஜி ஒரு 20 லட்ச ரூபாய் பணம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணத்தை இப்போ கவின் கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதால இப்போ கவின் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. கவின் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட நம்பர் சென்னையில் காட்டுது அப்படிங்கிற மாதிரி விஜயோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த முறை எப்படியாவது கவினை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபன் கிட்ட சொல்கிறாங்க. தீபன் கிட்ட சொன்னது என்னவோ சரிதான், ஆனால் தீபிகா தான் இந்த கேஸை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மல்லி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தீபிகாவை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பல பிரச்சனைகள் கொண்டு வந்துட்டே தான் இருந்தாங்க. ஏன் வெண்பாவை கூட விட்டு வைக்கிறதா இல்லை, வெண்பாவுக்குமே பல பிரச்சனைகள் கொடுக்க தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி இன்னும் தீபிகாவை நம்புகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அதனால் இப்போ தீபிகாவுக்கு கால் பண்ணி இப்போ தீபன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதால தீபிகாவுமே இந்த கேஸை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக எடுத்து நடத்துறதுக்காக அவங்களுமே முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ கவினை தீபிகா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுமே நிச்சயமாக சஸ்பென்ஷன் முடிஞ்சு இன்ஸ்பெக்டராக பதவி ஏற்பாங்க அப்படிங்கிறதால நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட விருப்பம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.